ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்ஜி தமிழ் யூடியூப் சேனலில் மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். எந்த படத்தை பற்றின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஷாலோட நடிப்பில் ஹரியோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கிற ரத்னம் படத்தான மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், சரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆனது பார்த்திங்கன்னா இந்த படம் தாங்க. சாமி 2ல் என்ன பண்ணியிருந்தாரோ அதே தான் ரத்னத்தில் கொஞ்சம் மெனக்கட்டு இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் ஆகி விஷால் சார் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்டண்ட்டு சூப்பராக இருக்குது, பயங்கர அந்த சேசிங் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் கண்டென்ட்டு பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சம்மருக்கு ஒரு ரொம்ப வெயில் அடிக்குது, கொஞ்சம் போயிட்டு வந்து நம்ம ஒரு ஏசி காற்று வாங்கணுன்னா ரத்னம் படத்துக்கு சீரியஸ்லி போகலாம். என்னை கேட்டிங்கன்னா ஒரு கண்டென்ட் இல்லை, ஒரு சில விஷயங்கள் இல்லை. டிஎஸ்பியோட மியூசிக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு வந்து பெட்டராக இல்லை. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மியூசிக் பண்ணியிருக்காரு. புஷ்பாலெல்லாம் பயங்கரமாக மியூசிக் பண்ணியிருந்தார். அவர் மிகப்பெரிய ஒரு ராக் ஸ்டார். ஆனால் இந்த படத்தில் எங்கேயோ சொதப்பின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. தேவையில்லாத காமெடி, தேவையில்லாத ஃபன்னு, நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. யோகி பாபு வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு வந்து காமெடி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏதோ வந்து அவர் ரொம்ப சீரியஸ்லி பண்ணுற மாதிரி தோணுது, ஏதோ கடமைக்கு பண்ணுற மாதிரி தோணுது. ஹீரோயினை பற்றி சொல்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வச்சு தான் அப்படியே அது கதை நகருது. கதையோட ஒன்லைன் பேட்டர்ன் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஷாலோட அம்மாவோட ஃபேஸும் இவங்க ஹீரோயினோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படியான்னு. ஆனால் பெருசாக பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். கொஞ்சம் போர் அடிச்சிச்சு, சம்மருக்கு வந்து கொஞ்சம் ஏசி காற்று வாங்கணும். ஓகே, ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, லவ் சாங் மட்டும், உயிரே என் உயிரே. மற்றபடி எந்த சாங் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. செம போரிங்காக இருந்துச்சு. என்னடா இப்படி டைம் போயிட்டுருக்கே, எப்படா முடியும் அப்படின்னு சொல்லி சாமி 2க்கு அப்புறம் நான் ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆனது என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்னம் படத்துக்கு தான் சொல்லுவேன். கதை தேர்வில் வந்து விஷால் சார் வந்து கோட்டை விட்டாங்க. ஹரி சார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து மெனக்கெட்டு பண்ணியிருக்கலாம். ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க என்னன்னு தெரியல. டிஎஸ்பி சார் வந்து இன்னும் கொஞ்சம் மியூசிக் பெட்டராக பண்ணியிருக்கலாம். என்ன நினச்சிட்டு எப்படி ஒரு கண்டென்ட் ஓகே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸ்லி தெரியலை. இவங்க இந்த கண்டென்ட்டு சீரியஸ்லி பார்த்திங்கன்னா ரத்னம் படம் வந்து என்னைய பொறுத்தளவு கேட்டிங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு மூவி அப்படிங்கிறத நான் 100% ஷூராக சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஃபேமிலியோட ஒரு சம்மருக்கு ஏசி காற்று வாங்கணும்னா ரத்னம் படத்துக்கு ஷூராக போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம எம்ஜே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரம் உங்கள் எம்ஜே. டாடா, பாய்.